கௌரி கிஷன் மார்க்கெட் இருந்த கௌரி கிஷனுக்கும் பப்ளிசிட்டி தேடுறதுக்காக நடந்த நிகழ்வை ஒழிய இந்த கேள்வியை இன்னைக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிற குஷ்புல இருந்து எல்லாரையும் இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்கலையா? கேளுங்க நீங்க. இந்த இந்த பொண்ணு தேடுது மெயினா படக்குழுவினரும் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை தேடுறாங்க. எதுக்கு நான் மன்னிக்கிறேன்? தவறே பண்ண இல்லையே சார். இவங்க நேற்று தானே தெரிஞ்சது, அன்னைக்கு தெரியாது. எதுக்குங்க நான் மன்னிப்பு கேட்கணும்? நான் கேள்வியே தப்பா கேட்கலையே, எல்லாரும் கேட்கிற கேள்வி தானே நான் கேட்டிருக்கேன். இப்ப என் மனசு கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டா அதுக்கப்புறம் நான் கேட்கறேங்க. இல்ல எப்படி தப்புன்றீங்க? என்ன தப்பு சொல்லுங்க, என்ன தப்பு சொல்லுங்க. கேள்வி கேட்கறதுல கேள்வியின் நாயகன்னு பட்டம் வாங்கினவன். இதை நான் வந்து தற்பெருமையெல்லாம் சொல்ல. ஆனா 2 நாளா எனக்கு எதிராக சமூக வலைதளங்கள்ல இந்த நடிகை கௌரி கிஷனோட பேச்சை கேட்டுட்டு எல்லோரும் பதிவிடுறது ரொம்ப வேதனையா இருக்கு. அன்னைக்கு அதர்ஸுக்கு ஒரு 4 நாளைக்கு அதர்ஸ் ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் ப்ரெஸ் ஷோ போட்டாங்க. அதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட் நடந்தது, ஆடியோ ரிலீஸ் ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன். அப்போ கேள்வி கேளுங்க அப்படின்னாங்க. ட்ரெய்லரை போட்டு காட்டினாங்க. ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் வந்து அந்த பொண்ணோட வெயிட் என்ன அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்கிறேன். தூக்குனதுனால நான் விஜயகாந்த், சரத்குமார் இவங்களோட காலத்துல இருந்தே இருக்கேன். அவங்களாம் தூக்கிட்டு வந்து எப்பா தூக்க முடியலப்பா, அவ்வளவு வெயிட்டுப்பா, எப்பா இப்படிப்பா. இந்த பிரஸ் மீட் என் சீனியர்கள்லாம் கேட்டதை நான் பார்த்துருக்கேன். நானும் பல கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறேன் நான். ஓகேங்களா? இந்த வெயிட் கேட்டதுல என்னங்க தப்பு? இந்த பொண்ணுக்கு ஒண்ணு அவர் அக்கான்னு சொன்னதுல கோபம் முகம் மாறிடுச்சு இந்த கௌரி கிஷனுக்கு. அடுத்து 2வது அந்த பிரஸ் மீட்ல வந்து அவர் டைரக்டர் இவங்க ஹீரோயினே இல்லை இதுன்ட்டு இவங்க நீங்க பாத்தீங்கன்னா என்ன வந்து தாக்கி இந்த நிகழ்ச்சி இதோட முடிஞ்சிருச்சு. இங்க கேள்வி கேட்டா அங்க அவர் பதில் சொல்றாரு, நான் ஜிம் பாடி சார், எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டாரு. அந்த பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் இப்படித்தான் இன்னமும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவர் ஏதோ பெரிய அறிவுஜீவி மாதிரி, அவர் பிரஸ் பீப்புள் நாங்கெல்லாம் பிரஸ் பீப்புள் மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்போ இந்த அம்மா வந்து நீங்க இந்த கேள்வி கேட்டாக்கா ரொம்ப நன்றி. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கேள்வியை கேளுங்கன்னு இவங்க தான் சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு அவர்கிட்ட. அவர் கேட்கிறாரு இந்த கேள்வி கேட்டது ரொம்ப நன்றி, எனக்கே ரொம்ப அங்க ஒரு மாதிரி இருந்தது. நான் அப்படி என்ன கேட்டேன்?